இயேசுவின் முதல் சீடர்கள். யோவான் 1:35-51. மறுநாளிலே யோவான் அவனுடைய சீடரில் 2 பேருடன் நின்று கொண்டிருந்தான். இயேசு நடந்து வருகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீடரும் கேட்டபொழுது இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின்னால் வருவதைக் கண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, ரபி என்பதற்கு போதகரே என்று பொருளாகும், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அந்த நாளை அவருடன் கழித்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10ஆம் மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின்னால் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனைக் கண்டு, மேசியாவை கண்டு கொண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று பொருளாகும். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று பொருளாகும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவிற்கு போக தீர்மானித்தார். அவர் பிலிப்புவை கண்டு, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதாவை சார்ந்தவன். பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு அவனிடம், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் குறிப்பிட்டிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் மகனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் வரக்கூடுமோ என்றான். பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேல் தம்மை நோக்கி வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற மெய்யான இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னால் நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் வேளையில் நான் உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் அரசன் என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதைவிட பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்றார். மேலும் அவர் அவனை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனித குமாரனிடத்திற்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இப்பொழுது முதல் காண்பீர்கள்.